உதகை மற்றும் கோத்தகிரி பகுதிகளில் ஸ்ட்ராபெரி பழ சாகுபடி அதிக அளவில் செய்யப்பட்டு வருகிறது. கிலோ ஒன்று 300 ரூபாய்க்கு மேல் விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதனை இப்போது பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை சாகுபடிக்கு மாற்றாக கொய்மலர் மற்றும் ஸ்ட்ராபெரி சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். இதனால் உதகை, குன்னூர், எல்லநல்லி உள்ளிட்ட பகுதிகளில் ஸ்ட்ராபெரி சாகுபடி செய்வதில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஸ்ட்ராபெரி சாகுபடிக்கு குளிர் மற்றும் பனிக்காலம் ஏற்றதாக இருப்பதாலும் நல்ல விலை கிடைப்பதாலும் ஸ்ட்ராபெரியை விரும்பி பயிரிட்டுள்ளதாக கூறுகின்றனர் விவசாயிகள். 3 மாதம் முதல் 1 வருடம் வரை மிகவும் பலன் தருகிறது. இதை சொட்டு நீர் முறைப்படி வளர்த்து வருகிறோம். இதற்கு தேவையான நீர் முதலீட்டை சொட்டு நீர் மூலமாகவே வழங்கி வருகிறோம். இது அறுவடை செய்யும் பழங்களை எங்களுடைய இடத்திலே வந்து வியாபாரிகள் வாங்கி சென்று விடுகிறார்கள். பசுமை குடில்களில் ஸ்ட்ராபெரி நாற்றுக்கள் நடவு செய்யப்பட்டு சொட்டு நீர் பாசனம் மூலம் சாகுபடியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நடவு செய்யப்பட்ட 3 மாதங்களில் காய்க்கத் தொடங்கும் பழங்களை ஆண்டுக்கு ஒரு முறை அறுவடை செய்யலாம் என்று விவசாயிகள் கூறுகின்றனர். ஸ்ட்ராபெரி பழம் வெளியில் போட்டாக்கா காக்கா குருவியெல்லாம் கொத்திடுது. அதனால் நாங்கள் செட்டுக்குள்ளேயே போட்டு பாதுகாப்பாக அதை வச்சு இது பண்ணுறோம். எங்களுக்கு வந்து ஒரு நாள் 2 நாள் அந்த பழத்தை நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். நல்லா பாதுகாப்பாக இது பண்ணி வச்சிட்ருக்கோம். அதை எடுத்து பேக் பண்ணி அழகாக நாங்கள் வெளியில் கொடுத்துட்ருக்கோம். நல்ல லாபம் வருது எங்களுக்கு. நீலகிரியில் உற்பத்தியாகும் ஸ்ட்ராபெரி பழங்களுக்கு மற்ற மாவட்டங்களிலும் நல்ல வரவேற்பு உள்ளது. இதனால் போதிய லாபம் கிடைப்பதாக கூறுகிறார்கள் தொழிலாளர்கள். தேயிலை தொழில் நலிவடைந்து வரும் நிலையில் மாற்று பயிராக கொய்மலர், ஸ்ட்ராபெரி சாகுபடி செய்பவர்களுக்கு அரசு மானியம் வழங்கி ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கை. சிவசாமி, நியூஸ் 7 தமிழ், உதகமண்டலம்.